நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தி. இந்த 11 மாதமும் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமான பாடல பாடும் போதே 12வது மாதத்துல ஆச்சரியம் அதிசயம் நடக்கத்தக்கதாக அப்படியே சொல்லிக்கொள் விசுவாசத்தோடு. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. நீங்களே சபையாரையும் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. 12வது மாதத்திலே ஆச்சரியம் அதிசயம் நடக்க ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அழைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா. ஆலயத்துல சமூகத்துல நிறுத்தினீங்களே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அவர் சொந்தமான பிள்ளையாக, சொந்தமான பிள்ளையாக, தகப்பனை போல் சுமந்தி. இந்த 11வது மாதமும் சொந்தமான பிள்ளையாக, தகப்பனை போல் சுமந்தி. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமானவர், வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே சொல்லுங்களேன், ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. 11 மாதமும் ஆச்சரியமான காரியங்களை செஞ்சீங்க என் வாழ்வில். நீங்க பாராட்டின அந்த தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனே அல்ல. சொல்லுவோமா, என் குடும்பத்துக்கு, என் சபையாருக்கு 11 மாதமும் நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் இரக்கத்துக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்லப்பா. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதி அல்ல. மாறாமலே உடன் இருந்தீங்க, விலகாமலே நடத்தி வந்தீங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்
நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் எங்களை தாங்கினதுக்கு நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை இதுவரை செய்தீங்களே ராஜா, இனியும் நீ செய்ய போதுமானவர். நீ வல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவரே நன்றி அப்பா. ஓ ரபா ஷபலா பலா ரபா பாபா பாபா பா ரீகதர ரபா பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ளவரே நன்றி அப்பா. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனாலும் ஆவியானவரே உடைய பிரசன்னத்தினால, துதியினால, பாடல்களினால, உங்க மகிமையினால, உங்க வார்த்தையினால எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்களேப்பா. சொல்லுங்க நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. எதிர்பார்க்கும் 12வது மாதத்துல எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்க? புதிய ஆண்டு 2025 எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்க? அந்த முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வழியறியா அலைந்த என்னை நிறைய நேரத்துல எந்த வழி போறது தெரியலையே, ஆண்டோடைய வார்த்தை வருது. நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் ஆலயத்திலே உங்களுக்கு தொனிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஆண்டு எத்தனை நேரத்துல வழி தெரியாம அழிந்து திரிந்தோம். அவர் நமக்கு நல்ல வழி, ஜீவ வழி, புது வழி, அவருடைய குமாரனையே தந்து, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்முடைய குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஓ ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழைப்பவரே. விசுவாசமா சொல்லுங்க. 12வது மாதத்துல எந்தெந்த காரியத்துல எதிர்பார்த்திருக்கிறீங்க? ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தர் தான் எனக்கு செய்வார்னு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில தருவார். வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்கள் வலியறியா அலைந்த என்னை சொல்லுங்க. கண்டீரே, கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. யாராலே? டாக்டராலேயோ, இப்படிப்பட்ட விலையேற பெற்றவன் பொருட்கள்னாலேயோ, புகழ் வாய்ந்த மனிதர்களாலேயோ, யாராலேயோ, எந்த சூழ்நிலையாலேயோ நிறைவேற முடியாததை அவர் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதான் சொல்லப்பட்டது, அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. மனோவா அப்படி கேட்கிறார். இந்த காரியங்கள்லாம் நிறைவேறும் போது ஆண்டவரே மே கனம் பண்ண உம்முடைய நாமம் என்ன
அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பேர் என்ன தெரியுமா? நாம என்ன தெரியுமா? அதிசயமானவர். அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஏசப்பா நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி இந்த வர்ற மாதத்துல, இந்த 12வது மாதத்துல விசுவாசமா நீ எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இந்த நாமத்துல வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்துட்டார். பொத்தல வீதியில கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே துதிகளிலே வாசம் பண்ண தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபமாக ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சாபங்களை சுமக்கும்படியா, ஹல்லேலூயா, உங்களை வாழ்வடைய பண்ணும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக, அதான் சொல்லப்படுறது சொந்தமான பிள்ளையாக. அது மட்டுமல்ல, சறுக்களிலும் கண்ணீரிலும் எத்தனையோ வாழ்வில இந்த வருஷத்துல சறுக்கல் வந்திருக்கலாம், சறுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா விழாம பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் இருக்கலாம், உடைய கண்ணீரை துடைத்து உடைய வார்த்தையை கொண்டு தேற்றி. ரோமர்ல வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்திலே, பரிசுத்தாவின் பலத்தினாலே இந்த நம்பிக்கையின் தேவன், சொல்லுங்க நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையே இல்லையே? ஒரு நல்ல செய்தி, இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற உங்களுக்கு, இந்த ஆண்டு இறுதியில வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களுக்கு நம்பிக்கையின் தேவனாக இருப்பார். இந்த பரிசுத்தாவின் பலத்தினால், இந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த மாதத்தை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நிரப்புன்னு நினைக்கிறீங்க? எப்படி வரும் சந்தோஷமும் சமாதானம்னா? பரிசுத்தாவின் பலத்தினாலே. ஹல்லேலூயா. உங்க பலன் இல்ல, பரிசுத்தாவியானவர் பலத்தினாலே. சொல்லுங்க, பரிசுத்தாவின் பலத்தினாலே. நம்பிக்கையின் தேவன். நல்ல செய்தி, நம்பிக்கையே இல்லையே, வாழ்க்கை இப்படியா போயிருமா? பயப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தி, நம்பிக்கையின் தேவன் உண்டு. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபங்களை ஏற்றுக்கொண்டவர், வியாதி பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர். நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகும். எவற்றினால உண்டாகுமா? விசுவாசத்தினால் உண்டாகும். அப்ப சந்தோஷமும் சமாதானம் வேணும்னா அவரை மட்டும் விசுவாசிக்கணும், உடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். புதிய ஆண்டுக்குள்ள 2025க்கு போறதுக்கு முன்பாக இந்த நம்பிக்கையின் தேவன் அவரை நாம் பற்றி பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா, பரிசுத்தாவின் பலத்தினால நிரம்ப நிரம்ப நிரம்ப, நன்றியால நம் உள்ளம் நிரம்ப, உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பிக்கையின் தேவன். அவரை நான் விசுவாசிக்கிறதுனால என்னை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. என் குடும்பத்தை நிரப்புவாராக, எங்க சபையாரை நிரப்புவாராக. எத்தனை பேர் அப்படி நிரப்புன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல சந்தோஷம் சொல்லலாம், இந்த உலகத்துல உலகத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது என்றென்று என்றென்று பெர்மனண்டாக. அவர் கொடுக்கிற சமாதானம் தான் ஆண்டவர் சொல்றார், ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு தர்றேன். உலகத்துல எல்லாம் இருக்கலாம் மனுஷனுக்கு, ஆனா சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது. எவ்வளோ விலைய கொடுத்து, சொத்தை கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து, எதையாவது செஞ்சு சமாதானத்தை தாங்க அப்படின்னு சந்தோஷத்தை யாராவது தாங்கன்னா ஒருத்தரும் கொடுக்க முடியாது. அவர் மட்டும்தான் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்து, நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல ஏற்றுக்கொண்டு, ஏன் தெரியுமா? நாம் அவரை நன்றியோட துதிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, நன்றியோடு அவரை ஆராதிக்க, நாம் அவர் சொந்த பிள்ளையாக மாற. சொல்லுங்க, சொந்த பிள்ளையாக. அவருக்கு நம்ம சொந்த பிள்ளை. யாருமே எனக்கு சொந்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் இந்த பந்தியின் மூலம் ஒருவேளை இன்னும் ஆண்டுடைய அந்த மீட்புக்குள்ள வரலன்னா தாமதிக்காம ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கத்தக்கதாக
இந்த அவருக்கு சொந்தமான பிள்ளை என்ற இந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த, அவரை பாருங்க உயர்த்தி கனம் பண்ணத்தக்கதாக தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். நீங்க எல்லாம் பாடுங்களே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். எல்லாரும் சத்தமா சேர்ந்து ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க வாழ்க்கையில ஆச்சரியமானது நடக்கணுமா, அதிசயமானது நடக்கணுமா? இந்த வார்த்தையை விசுவாசிச்சு அந்த பரிசுத்தருடைய பலத்தோட அந்த நம்பிக்கையின் தேவனை நோக்கி பார்த்தது விசுவாசித்து சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழச் செய்வாராம். ஹல்லேலூயா. ஓ, துன்பத்தை கண்ட, சொல்லுங்க, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழச் செய்வாராம். என் வாழ்க்கையில நிறைய துன்பத்தை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த துன்பத்துக்கு சரியா மகிழ்ச்சியால நிரப்புவாராம். ஹல்லேலூயா. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை பாடுவோமா? சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலா மகிழ்ச்சியின் நாட்களாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் மாதமாக, மகிழ்ச்சியின் நாட்களாக, நிமிடங்களாக, நொடியாக. ஓ, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நீங்க தான் பாட போறீங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். இணைந்து ஒவ்வொருவரும் பாடலாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எத்தனையோ பேர் ஒரு சில பகுதிகளில் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற ஒரு வித்தியாசமான சூழ்நிலையா இருக்கிற பகுதியிலே பார்க்கும்போது துன்பத்திலையும் கண்ணீர்லையும் வேதனையிலையும் பாடுகளையும் வருத்தத்திலையும் பலவீனத்திலையும் மரண தருவாயிலே இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம கொண்டு செல்ல இந்த வரு நாட்களில் விதைக்கத்தக்கதாக மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் என்ற அந்த புக்கு இருக்குது, 20 புக்கு. அதை நீங்க ஜெபத்தோடு அதை விதைக்கத்தக்கதாக அவங்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை, அதுதான் கிறிஸ்மஸ், கிறிஸ்துவை கொடுக்கத்தக்கதாக. அது மட்டும் இல்லை, நம்மளை கிறிஸ்து எவ்வளவாக நேசிச்சு பிறருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதை நினைச்சு பார்த்து பாடுவோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம், ஏதோ மற்றவங்களை காட்டிலும் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படி ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒன்று, அவர் நம்ம மேல வச்ச தயவு. சொல்லுங்க, தயவு, இரக்கம். ஹல்லேலூயா.
சொல்லுவோமா சேர்ந்து, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. அல்லேலூயா. மாறாமலே உடன் இருந்தார். எல்லா சூழ்நிலை, மனிதர்கள் மாறி இருக்கலாம், சூழ்நிலை மாறிக்கலாம், நம்ம கூட எப்பவும் மாறாதவர். அல்லேலூயா. நம்ம கூடயே இருக்கிறவர், விலகாமலே நடத்தி வந்தீர். அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி, சேர்ந்து பாடுமா, விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசப்பா, அதிசயமானவரே, நன்றி இயேசப்பா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஓ ரபா கதர ரபா பாபா பெருகத்தக்கதாக, ஓ ரபா ஷபா பாபா பாபா, பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பு ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஓ ரபா ஷபா லா கதர ரபா, ஓ ரபா கதர ரபா. எங்கள் நம்பிக்கையின் தேவனே, சொல்லுங்கள், நம்பிக்கையின் தேவனே, இதுவரையில் எங்களை நடத்தினீரே, நன்றி அப்பா. இனியும் நீங்கள் செய்ய போற பெரிய நன்மைகளுக்காக, கிரியைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தோடு கூடிய எல்லாவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் வருகிற நாட்களை நீர் நிரப்புகிறதற்காக நன்றி. நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நற்செய்தியை நாங்கள் ஜாக்கிரதையாக ஜபத்தோடு கொண்டு செல்லத்தக்கதாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக. ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓராபா ஷபா பாபா பாபா பாபா. வேலையிலே ஆச்சரியமான கிரியைகள், சுகத்திலே, நல்வாழ்விலே, சமாதானத்திலே, வெற்றியிலே, ரட்சிப்பிலே, எதிர்கால காரியங்களிலே, ஓ அப்ப கையின் பிரயாசத்திலே, பொருளாதார ஆசீர்வாதத்திலே கனம் பண்ணுகிற, ஓ சேவிக்கிற பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, 5 அப்பத்தை 2 மீனை பெருகச் செய்தீரே, ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. மீதம் எடுக்கத்தக்கதாக இந்த ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிறோம்.
தரிசன பங்காளர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, நன்றி இயேசப்பா. வேலையிலே கர்த்தருடைய இரக்கம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. எல்லா அலைக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சொல்லுவோம், ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியே இந்த வாக்குத்தத்தங்களை சேர்ந்து சொல்லுவோம். நீங்க விசுவாசம் சொல்றப்பே இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமானவர்களை நீர் தொட்டு இப்பொழுதே சுகமாக்குனதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவைகள் இயேசப்பா ஆண்டவரே சுகம் அடைவதாக. நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, காயங்கள் ஆறுவதாக, இரத்தத்தினால் ஆறுவதாக. ஹல்லேலூயா. சௌக்கியம் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஒவ்வொருவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல ஒருவேளை திருமணமாகாதவர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கலாம். கற்பக்கணி காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய நன்மையினால வருகிற மாதம் நிரப்புவாராக. சொல்லுங்க, நிரப்புகிறதற்காக நன்றி இயேசப்பா. நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி இயேசப்பா. ரட்சிக்கப்படால் ரட்சிக்கப்படுவார்களாக. நன்றி இயேசப்பா. எங்கெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை விதைக்கிறோமோ அங்கெல்லாம் நல்ல அறுவடை உண்டாவதாக. சொல்லுங்க, நல்ல அறுவடை உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். நீங்க ஆண்டவருக்காக படுற பிரயாசத்தை மறக்காத தேவன், நிச்சயம் கனம் பண்ணுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் நாமத்தை நீங்க ஜெபத்தோடு யாருக்கெல்லாம் அறிக்கை பண்றீங்க, மனுஷகுமாரனும் தூதர்கள் முன்பாக உங்களுடைய நாமத்தையும் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் அவருக்காக இந்த 12வது மாதத்திலே பிரயாசப்படத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்களை நடத்தத்தக்கதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. சோத்ராம் 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 சோத்ராம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஓரா பாபா பாபா பாபா. பரிசுத்த ஆவியோட நிறைவுக்கு ஒப்பு கொடுத்து. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆவியானவரே ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஓ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. உங்க ஆவியை ஊற்றுனதுக்காக நன்றி அப்பா. இந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே விசுவாசத்தினாலே உண்டாகிற இந்த சமாதானத்தினால சந்தோஷத்தினால் நாங்கள் நிரம்பத்தக்கதாக ஓரா பாபா ஒவ்வொருவரையும் உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே உங்க தூயாவினால் என்ன நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, உங்க வல்லமையினால் என்ன நிரப்புங்க. நசரேனா இயேசு கிறிஸ்துவே தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால நிரப்பினார், அதுபோல நாமும் நிரப்பப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருகிற ஆராதனைகள்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக. சரி இயேசுப்பா
உங்க நாமத்தினாலே ரத்தத்தினாலேயும் இந்த ஸ்தலம் எங்கும் ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கட்டப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். ஆலயத்துக்காக, ஆராதனைக்காக இந்த வருகிற வாரம் டிசம்பர் 1 திருவிருந்து ஆராதனை. அதிலே ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் தேவ சமூகத்திலே வரத்தக்கதாக அநேக புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரிங்களே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிட்டு நீங்க ஜெபிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமேன் என்று சொல்லும்போது நம்ம விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். இந்த ஈசா யார்னா தாவீதுடைய தகப்பன். அந்த காரியங்களில் தான் இங்கே பவுல் எழுதுகிறார், ஈசாயின் வேரும். அது மட்டுமல்ல, புறஜாதியாரை ஆளும்படிக்கு. அப்போ அவர் ஈசாய் தாவீது அந்த வம்சத்தை மட்டுமல்ல, அவர் நாமத்தை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆளும்படிக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் தோன்றுவார். ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சொந்த குமாரன். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்களாம். நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னா அப்படின்னா அர்த்தம் என்ன? அவங்க எல்லாம் அவங்களுக்குரியதை பார்த்துக்குவாங்க, செய்வாங்க அப்படின்றது. இது மாம்சீக பிரகாரமாக மனுஷன் மேலே அப்படி இல்லை, கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேலே, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் நமக்காக அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் மேலே நம்பிக்கை வைப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. என்ன பலத்தினாலேயா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அடுத்து, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ நம்பிக்கை பெருகணும். நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் சோர்வு, பலவீனம், துக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், அவர் சந்நிதியில், அவர் பிரசன்னத்தில் நிற்கிறீங்கன்னா அவர் மேலே வச்ச விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறீங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இந்த நம்பிக்கை பெருகுமா? நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்க கேட்க, கூட ஜெபிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன்
அதில் என்னவா? நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன தேவன்? நம்பிக்கையின் தேவன். அவரை நீங்கள் நம்பலாமா? என் ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்பலாமா கேட்கலாம். ஆனால் அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு நம்பிக்கையின் தேவனாக. ஹல்லேலூயா. அதான் நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகும், விசுவாசத்தினால் உண்டாகும். அந்த விசுவாசம் எப்போ உண்டாகும்னா, இப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து வேலை வரவே முடியாது, தூர இடத்துல இருக்கிறீங்க, ஆன்லைனில் இணைந்து அப்படி மகிமைப்படுத்துகிறீங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும் போது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவித சந்தோஷத்தினாலும், சொல்லுங்கள், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ சந்தோஷம் சமாதானம் இவற்றினால ஆண்டவர் நிரப்புவாராம். எப்போனா இந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறப்ப. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுறப்ப, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கிறப்ப, அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நம்ம அபியாசப்படுத்துகிறப்ப நம்பிக்கை பெருகும். அது மட்டுமல்ல, சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இந்த மனோவா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு ரொம்ப வயதானவங்க, இவங்களும் உங்கள் மனைவியும். வயது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ தாமதித்தாலும் அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா காணப்பட்டாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறவங்களா காணப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்கள மறக்கலை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ஒரு சில காரியங்கள் தாமதமாக அப்படி இருக்கலாம், ஆனால் அவரை பற்றி கொண்டு அவரை உறுதியாய் தேடும்போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு அவங்க முதல்ல நன்றி செலுத்தினாங்கன்னு பார்க்குறோம். பலி செலுத்தினாங்க அப்படின்னா நன்றி செலுத்துகிறாங்க. அந்த நன்றி செலுத்தும் போது அதிசயம் விளங்குது. ஹல்லேலூயா. அதில் பார்க்கிறோம், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, சொல்லுவோமா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன காரியம் நிறைவேறும்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். அவர் உங்களிடத்துல சொன்ன காரியம் நிச்சயம் நிறைவேறும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனோவா தம்பதியார்கிட்ட தூதனானவர் பேசின உடனே, அப்போ இந்த மனோவா சொல்கிறாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது. என்ன தூதன் பேசுகிறாரு? இந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் உடனே சொல்கிறார், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஆண்டவரே, நீங்கள் நிச்சயம் நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த காரியத்தை நிறைவேற்றுவீங்க, அதனால் நான் நிச்சயம் உம்மை கனம் பண்ணுவேன். உம்மை கனம் பண்ணணும், உம்மை நான் நன்றி செலுத்தி ஆராதிக்கணும் அப்படின்னா உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. நீ என் நாமம் என்னன்னு நீ கேட்குறியே, நாமன்றது என்னன்னா அதிசயம். ஹல்லேலூயா. வயதானவங்களுக்கு குழந்தை பிறகுனா உலக நடைமுறைப்படி
அது சாத்தியமே இல்லை. சாத்தியமில்லாத இடத்திலே பாருங்க, நிச்சயமாக அந்த காரியங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் தான் நம்ம ஆண்டவர். அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்குறோம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என் நாமமே என்னது? அதிசயம்தான். இந்த நிலையிலேயும் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 19வது வசனம், இன்னும் நன்மையானவைகளை பார்க்கல, குழந்தைய பார்க்கல. ஆனால் மனோவா என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறாரு. அல்லேலூயா. அதில் பார்க்குறோம், மனோவா போய் அவர் பிரயாசப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அதிசயமானவரை நான் தரிசிச்சிட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன், அவரை முகமுகமாக நான் பார்த்துட்டேன், எவ்வளோ பெரிய அதிசயம். என் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத ஒரு காரியம். எத்தனையோ மருத்துவரை போய் பார்த்தேன், எத்தனையோ மனுஷர்கள் மூலம் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலை. ஆனால் இன்று கர்த்தருடைய தூதனானவரை நான் தரிசித்தேன் நேருக்கு நேராக. அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அவர் அதிசயம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதிசயமானதை செய்வாருன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தோடு போய், நான் குழந்தையெல்லாம் பார்த்தோன்னே நான் நன்றி செலுத்துகிறேன், ஆராதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. மனோவா என்ன பண்ணுறார்? விசுவாசத்தோட அவர் என்ன பண்ணுறாருனா, வெள்ளாட்டுக்குட்டி போஜன பலியை கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் சேர்ந்து சொல்லுமா கர்த்தருக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? போய் பிரயாசப்படுக்கிறார். அந்த பலி தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்துகிறப்ப கொஞ்சம் பிரயாசம் எடுக்கலாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருனா, தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே அதை கொண்டு வந்து கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. சேர்ந்து சொல்லுவோமா? அப்பொழுது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறப்ப என்ன நடக்குது பாருங்க. பலி செலுத்துறப்ப ஆண்டவரை கண்ணுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா நிச்சயம் அது நிறைவேறும். நான் அவரை கனம் பண்ணுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன் அப்படின்னு இந்த மனோவா தீர்மானம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பலிகளை செலுத்தின உடனே மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், மனோவாவும் அவன் மனைவியும் வயசானவங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இவங்க நன்றி செலுத்தி பலி செலுத்துகிறாங்க. இந்த பலி செலுத்துறது எதுக்கு அடையாளம்னா, நம்ம ஆலயத்தில் வந்து அதுவும் கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், ஆராதனை அப்படின்னா நம்ம வர்றோம். ஜெபம், அதுக்கப்புறம் பாடல் வேலை. அந்த ஏன் பாடல் வேலைன்னா, அது அவருக்கு நம்ம அவருக்கு செலுத்துகிற நன்றி துதி பலி. உதடுகளின் காளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காளை அப்படின்னா அது நம்ம இந்த உதட்டுனால ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது. நல்லா ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல வந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை தேடுறது, அவரை மகிமைப்படுத்துறது. அதான் அதில் வாசிக்கிறோம். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், அந்த பலியை அவங்க செலுத்தி கொண்டு இருக்கிறப்பயே, நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறப்பயே கூட அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அதுவரை நடக்காத காரியங்கள், எத்தனையோ வருஷம் தாமதமான காரியங்கள் கூட பலி செலுத்துறப்ப, விசுவாசமா நன்றி செலுத்துறப்ப அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்த அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க இந்த அதிசயத்தை பார்த்துட்டு அவங்களால
பாருங்க, நிற்க முடியல. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமா தரை மட்டும் விழுந்து ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24வது வசனத்தில், பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். உடனே சொல்லுங்க, உடனே. அதுதான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குறோம், பிரயாசப்படுறோம், நமக்குரியவையில் எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுறோம். ஓ, அவர் ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். அவருக்காக படுற பிரயாசங்கள் அதான் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இதை நம்ம பார்க்குறோம். ஓ, இந்த மனோவா அந்த தம்பதியர் அவங்க எத்தனையோ நாட்களா அவங்க எதிர்பார்த்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, நாளைக்கு நடக்காதா, இப்போ நடக்காதா, எத்தனையோ நாளாக காத்திருந்து இந்த அவமானம், வேதனை, நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை கனம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்து, ஓ, அவர் சொல்கிறார், நான் அவரை கனம் பண்ணுவேன். அவர் ஆசையை பாருங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் உண்மை சொல்லி உம்முடைய நாமத்தை சொல்லி கனம் பண்ணுவேன். இவையெல்லாம் நிறைவேறும் போது 12வது மாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பார். ஓ, அப்போ நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இப்படிய வார்த்தைகள் நிறைவேறும் போது உம்மை கனம் பண்ண இப்படி நாம என்னப்பா, இப்படி அதுதான் அதுக்கு பதில் தான் அவரே கொஸ்டின் கேட்குறப்ப பதில் வருது. கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், அது என்னன்னா அதிசயம். சொல்லுங்க, அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயம்னா யாராலையும் செய்ய முடியாததை, யாராலையும் நிறைவேற்ற முடியாததை செய்கிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அதை தான் அங்கிட்டு சொல்கிறாரு அதிசயம்னு. அப்போ 19வது வசனத்தில் மனோவா போய் உடனே கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையை பார்க்கல, ஆனால் முன்னாடியே போய் நன்றி செலுத்துகிறார், பலி செலுத்துகிறார். இந்த தேவனை கனம் பண்ணணும். வந்த கர்த்தருடைய ஆவியானவர், தூதனானவரை வெறுமையாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், வெள்ளாட்டு குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்துறார். இந்த அதிசயம் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட தரிசனம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. பிரத்யேட்சமாக யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் வருது. பிரத்யேட்சமாக பிரயாசப்படுறவங்க அதில் கண்மலையின் மேல் பாருங்க, அவங்க வயதான தம்பதியர் தான். ஆனால் பாருங்க, கண்மலையின் மேல் அப்படின்னா அவரை நல்ல உயர்ந்த இடத்துல, சொல்லுங்க, உயர்ந்த இடத்துல. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப, நம்முடைய வாழ்க்கையை கொடுக்குறப்ப, நம்முடைய காரியங்கள் நம்முடைய இடத்துல இருக்கிறதில் உயர்ந்த காரியங்கள், உயர்ந்த எல்லாவற்றையும் அவரை கொடுத்து அவரை கனம் பண்ண. ஏன்னா பேசுகிறவர், உங்களோட பேசுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அதிசயமானவர். ஹல்லேலூயா. இந்த 12வது மாதத்திலே அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் நிறைவேறும் போது உடைய நாமம் அதிசயமானதாக இருக்கும். இதை சொல்லி நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பலி செலுத்தியுமே கனம் பண்ணுவேன். தேங்க்ஸ் கிவிங், வெள்ளாட்டு குட்டி போஜன பலியை கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 10 குஷ்டரோகிகளுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட போனால் நிச்சயம் எனக்கு சுகம் தருவார். ஏன்னா நிறைய பேரை சுகமாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட போகிற ஒருத்தர்கிட்டையும் 10 குஷ்டரோகிகள் வந்தால் சுகமாவாங்கன்னு ஆண்டவருக்கும் தெரியும். அதில் 9 குஷ்டரோகி சுகமாகி அவர்கிட்ட வரமாட்டாங்கன்னு தெரியும். அவர் ஒருவேளை தெரிஞ்சிருந்தார்னா 9 பேரை சுகமாக்கியிருக்க மாட்டார் தான். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அன்பான தேவன். ஹல்லேலூயா. தமிழத்தில் வந்துட்டாங்க அப்படின்னாவே மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா.
அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகமாகி போகிறாங்க. சுகமாகின உடனே 9 பேர் மறந்துட்டாங்க. 9 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. குஷ்டம்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவங்களால இயல்பாக இருக்கவே முடியாது. மற்றவங்கள மாதிரி ரொம்ப கொடூரமான காரியங்களை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. மற்றவங்கள மாதிரி சேர்ந்து வீட்டோட பிள்ளைகளோட குடும்பத்தோடலாம் அப்படி இருக்க முடியாது. பாளையத்துக்கு பரம்பே ஊருக்கு வெளியே சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா தனியாக ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்களாம். அது மாதிரி ஊருக்குள்ளே வந்தால் அவங்க தீட்டுன்னு சொல்லிட்டு தான் வரணுமா. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த குஷ்டரோகிகளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? சுகமாக்குனார். சுகமான உடனே அந்த 9 பேரும் உடனே மறந்துட்டாங்க. சுகத்தை கொடுத்தவரை மறந்துட்டாங்க. மறந்து உடனே அவங்க ஞாபகம், பிள்ளை, குடும்பம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, இத்தனை நாள் கூட இல்லைல்ல போயிட்டாங்க. இவ்வளோ நாள் காத்திருந்தாங்கல்ல, அவங்க உடனே மறந்துட்டாங்க. சுகத்தை கொடுத்தவரை மறந்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு குஷ்டரோகி நினச்சி பார்க்குறார், இந்த ஆண்டவரை, இந்த தேவனை நான் போய் பார்த்து உரத்த சத்தமாக அவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர்கிட்ட என் முகத்தை காட்டி, அழுகி போன என் கை காலு என் முகம் கிட்ட ஸ்மெல் அடிக்கும், யாருக்கிட்ட வர முடியாது, அப்படி வேதனையாக கிடந்த என்ன எவ்வளோ அழகாக வச்சு எவ்வளோ அழகாக ஒரு நிமிஷத்தில் மாற்றிட்டாரு. அவரை நான் முதல்ல போய் பார்ப்பேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஓடுறான். அந்த குஷ்டரோகி ஆண்டவர் சமூகத்திலே வந்து நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் அந்த பேர் எழுதி வச்சிருக்கிறார்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த ஒரு மனிதன் மறக்காம நன்றி சொன்ன மனிதனை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அந்த 9 பேர் மாதிரி அல்லாமல் ஒரு குஷ்டரை எப்படி சொஸ்தமாகி ஆண்டவர் சமூகத்தில் வந்து உரத்த சத்தமாய் படிந்து கொண்டது போல, இந்த 12வது வருகிற மாதம், புதிய மாதத்திலே புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக ஏதாவது நம்ம மறந்துட்டுனா கூட ஒரு பேப்பரில் எழுதி ஒரு 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 பேப்பர்லையோ ஒரு டைரியிலையோ ஏதோ ஒரு இதுலையோ என்னென்னலாம் அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார், சிறிதானாலும் பெரிதானாலும், ஏன்னா மறக்காமல் அதான் ஞாபகம் இருக்கும். சொல்லி ஒவ்வொன்றுக்கா நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஒவ்வொன்றுக்கா சொல்லி 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 நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக, நீங்கள் இதிலெல்லாம் நன்றி சொன்னீங்கல்ல, இன்னும் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, அவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதான் இங்கே பார்க்குறோம். இந்த மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து, சொல்லுங்கள், கொண்டு வந்து ஆண்டவர் அந்த தூதனை பார்த்துட்டேன், வெறுங்கையோடு அல்ல, பாளையத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நமக்குரிய எல்லாம் நம்மை முதலாவது அர்ப்பணித்து, அப்படியே பிள்ளைகள், குடும்பம், நமக்குரிய எல்லாவற்றையும் அதில் உச்சிதமானவைகளை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் அதை கனத்தோடு அந்த மனோவா அப்படி செலுத்துறாரு. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது அந்த நேரத்தில் இன்ஸ்டண்டா அதே நேரம் நடக்குது. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், சொல்லுங்க, பார்த்து கொண்டிருக்கையில், அந்த நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறப்ப நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பயே அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பயே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இந்த திரும்ப இந்த ரோமர் 15ஆம் அதிகாரம் அந்த இதில் 12வது வசனம் 13வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் ஈசாயின் வேரும் பிரஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் பிரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அந்த வார்த்தையை கோட் பண்ணிட்டு பவுல் எழுதுகிறாரு, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த வார்த்தையை அனுதினமும் சொல்லுங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, என் குடும்பத்துக்கு, எங்கள் சந்ததிக்கு, என் சபையாருக்கு, இந்த எல்லைக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை பெருகும்படிக்கு
அந்த நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையே இல்லை சொல்லாதீங்க, நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா துதி நன்றி செலுத்துகிற சத்தங்களையும் அவர் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் உண்டாகும். விசுவாசமாக நீங்கள் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவரை ஆனர் பண்ணி செய்கிற ஒவ்வொன்றுலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் எல்லாவித சந்தோஷத்தினாலும், சொல்லுங்கள், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புவாராக. எவ்வளோ பெரிய பாக்கியம், யாருமே இப்படி சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு சொல்கிற நல்ல தேவன், இந்த தேவனுக்கு உத்தமமாய் நன்றி சொல்ல, இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் தேட, அவரை வாஞ்சிக்க, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா. இந்த 11ஆவது மாத இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மனோவா, இந்த தம்பதியர், அவங்க நெடுநாளாக காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் காத்திருந்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா? ஆனா பாருங்க, நிச்சயம் அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. நெடுநாளா காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மனோவா சொன்னார், இந்த காரியங்கள் நிறைவேறும் போது அவரை கனம் பண்ண, அவருடைய நாமம் என்ன? ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்ற அதிசயமானவரே, நீர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவர் அப்பா. சொல்லுங்க, நீங்க எனக்கு சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறும். ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் சொல்லுவோமா. ஏசப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில சொன்ன உங்களுடைய வார்த்தைகள், உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும் ஏசப்பா. மிக கனம் பண்ணுகிற ஏசப்பா, நீர் அதிசயமானவர் என்று துதிக்கிற ஏசப்பா. ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. சொல்லுமா, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின்
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்களேன் ஆண்டவர் சமூகத்துல, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா. ஆச்சரியமானவரே, வருகிற மாதத்திலே புதிய ஆண்டிலையும் ஆச்சரியமானவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றத்தக்கதாக ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அக்னியிலும் தண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, அக்னியிலும் தண்ணீரிலும் விழுந்திட்ட என் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. சொல்லுங்களே சேர்ந்து, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. மீண்டுமாக, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்து, சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீமே. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். எல்லாரும் சேர்த்து, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் பாடுறவே ஆச்சரியம் அதிசயம் நடக்கத்தக்கதாக. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனோவா அவங்க மனைவிக்கு ஆச்சரியமானவர், அதிசயமானவர். வயதான நிலையிலேயும் பிள்ளையை கொடுத்தார், அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக ஒருவேளை நிறைய காரியங்கள் தாமதமாகலாம், ஆனாலும் ஆச்சரியமானவரே என்று அவரை நோக்கி பார்க்கும்போது, அதிசயமானவரே என்று அவரை நாம் தொழுது கொள்ளும் போது, நம் மனோவாவை போல கத்தரை கனம் பண்ண முந்திக் கொள்ளும் போது, சொல்லுங்க, கத்தரை கனம் பண்ண. ஹல்லேலூயா. நம்ம மனோவா பாருங்க, கத்தர் மேல கனம் பண்றது மேல
முந்தி பிள்ளையே பார்க்கல, அதுக்கு முன்னாடியே வெள்ளாட்டுக்குட்டியை போஜன பலியும் கண்மலையின் மேல வச்சு ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே, ஆச்சரியமான. இந்த பாடலை பாடும் போதே ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டு 12வது மாதத்திலே புதிய ஆண்டிலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. இந்த பந்திக்காக இந்த அதிசயத்தை ஆச்சரியத்தையும் அவருடைய சரீரத்துக்குள்ள அவருடைய ரத்தத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அதை நாம் கனம் பண்ண ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம்